பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை யாத்ராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஹல்லேலூயா. இங்கே என்ன ஒரு வார்த்தை நடக்குன்னா, மோசே தேவனிடம் கேட்குறார். தேவனிடம் கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூட வருவேன். அந்த 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மோசே கர்த்தரை நோக்கி, தேவரே இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரே சொன்னதுண்டோ? உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தலும் என்றான். மோசே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, இந்த ஜனங்களை அழைத்து செல்லுங்கன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நான் அழைத்து போகும்போது இன்னார கூட அனுப்புவேன் என்று சொல்லலையே ஆண்டவரே. அப்போ கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ போப்பா, என் சமூகம் உன்னோட கூட வரும். அதற்கு தேவன் சொல்லுகிறார், அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உன்னோட கூட உனக்கு முன்பாக வரும், என் சமூகம் உனக்கு முன்பாக இருக்கும். ஆண்டவர் உனக்கு முன்பாக செல்வார், அவருடைய பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும், அவர் உனக்கு முன்பாக செல்வார், அவர் உன்னை அழைத்து கொண்டு போவார். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு அநேக வாகனங்களில் இப்படியா கர்த்தருடைய வசனங்கள் எழுதப்பட்டிருக்குது. நம்ம எப்போதும் எழும்பி மோசே ஜெபிச்சு இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு போனது போல் நம்மளும் அனுதினமும் சிலர் செய்கிறது உண்டு. ஆண்டவரே, இந்த நாள் என்னோட கூட இருந்து வழி நடத்துங்க, உங்கள் சமூகம் எப்போதும் போல் இந்த நாள் என்னை அழைத்து கொண்டு சொல்லிட்டு போக்குள்ள வரத்தில் பாதுகாத்து கொள்ளுங்க, ஜெபிக்கிறது உண்டு. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு போகணும். அப்போ கர்த்தர் சொல்லாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உனக்கு முன்பாக செல்லும். அப்போது தேவன் நமக்கு முன்பாக செல்லுகிறவராக இருக்கார். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு யார் நம்ம கூட வராங்க, யார் நம்ம கூட வரலையோ இல்லையோ, கர்த்தர் அன்றைக்கு மோசேக்கு சொன்னது போல் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறவராக இருக்கார். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக ஒருவர் போகிறார். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து நீங்கள் யோசிக்கலாம், அநேக காரியங்களை குறித்து எதிர்பார்க்கலாம். என்னோட கூட இருந்து என்னை வழி நடத்த எனக்கு துணையாக வர யாரும் இல்லைன்னு. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, உனக்கு முன்பாக நான் செல்லுவேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், அவர் உனக்கு முன்பாக செல்லுவார், அவர் உங்களுக்கு முன்பாக செல்லுவார், அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உங்களுக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு முன்பாக செல்லுவேன். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நான் உனக்கு முன்பாக செல்லுவேன், நான் உன்னோட கூட வருவேன், நானே உன்னோட கூட வருவேன், நானே உனக்கு முன்பாக செல்லுவேன். அப்படி ஒரு வார்த்தை சொல்கிற ஆள் இருந்தா எவ்வளோ சந்தோஷம் கேட்குறதுக்கு. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்குற வார்த்தை இருக்கா, நீ எதை குறித்து பயப்படாதே, நீ எதை குறித்து கலங்காதே. தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அதை கேட்ட உடனே மோசேக்கு ஆனந்த ஒரு மகிழ்ச்சி. ஏன்? தேவனோட முகமுகமாய் பேசின ஒரு மோசே, தேவனோட முகமுகமாக பேசின மோசே தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் அனுபவித்த மோசே. அவர் அன்றி இப்படிப்பட்ட ஜனங்கள், இந்த ஜனங்களை வழிநடத்த யாராலும் ஆகாது, முடியாது என்பதை அறிந்த மோசே, ஆண்டவரே நீங்கள் அழைத்து கொண்டு போன்னு சொல்லி என் மேல் நம்பிக்கை வச்சு உங்கள் வாக்கு தத்தத்தை வாக்குறுதியை கொடுத்தீங்களா ஆண்டவரே, இன்னாரை கூட அனுப்புவேன் என்று எனக்கு சொல்லலையப்பா, நான் ஒரு ஆளாக தனியாளாக நான் எப்படிப்பா இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு செல்வது? அதுக்கு சொல்லார், நான் உனக்கு முன்பாக செல்லுவேன், நான் உனக்கு முன்பாக சொல்லுவேன். மோசே தேவனுடைய பிரசனத்தை விரும்பின ஒரு தெய்வ மனுஷன், தேவனுடைய பிரசனத்தில் வாழ்ந்த ஒரு தெய்வ மனுஷன். அதனால தான் முகமுகமாய் பேசின, தேவனோட முகமுகமாய் பேசின மோசே, அவருடைய முகம் அவ்வளோ அழகாக இருந்தது, அதை ஜனங்களால் பார்க்கக்கூடாததாக இருந்தது. முகத்தில் தேவ பிரசன்னம் இருந்தது. பாருங்கள், மோசையோட முகத்தில் தெய்வ பிரசன்னம் இருந்தது. தெய்வ பிரசன்னத்தை தவிர வேறு எதையும் மோசை விரும்பாத ஒரு நபர் என்பதை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கொள்ளணும். அன்பு தேவஜனமே, இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போகணும். மோசைக்கு யார் வருவன்னு கர்த்தர் சொல்லலை, ஆனால் இன்றைக்கி அந்த கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு போகிறார். ஏன் கேட்டிங்கன்னா, எத்தனை எதிரி பயத்தில் உனக்கு முன்பாக செல்லும், நானும் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்க அணியாக கடந்து வராங்க. இப்போ தான் ஆண்டவரே உங்கள் சமூகம் எனக்கு முன்பாக போய்
நீர் எனக்கு இளைப்பாறுதல் தரு, உனக்கு நான் நிம்மதி தருவேன், நான் உன்னோடு வந்து அவருக்கு அதுதான் நிம்மதி. தேவ பிரசனம் தான் அவருக்கு நிம்மதி, தேவ பிரசனம் தான் அவருக்கு அமைதி. தேவன் அவரோடு வருகிறதா தான் மோசே விரும்பினார். தேவன் அவருக்கு முன்பாக செல்வது தான் மோசே விரும்பினார். அவரோட விருப்பத்தை தேவன் அறிந்திருந்தார். பாருங்க, மோசையோட விருப்பத்தை தேவன் அறிந்திருந்தார். இன்றைக்கு எதிரி தேசத்துலேருந்து புறப்பட்டு வராங்க, எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட்டு வராங்க. பார்வோன் சேனை, பார்வோனை பற்றி, பார்வோனுடைய சேனையை பற்றி நல்லா அறிந்திருந்த மோசே இன்றைக்கு ஒருவேளை அவங்க பின்தொடர்ந்து வரலாம். எதிரிகள் பயம், அவர்களுக்கு இன்னும் வேறு எதனா ஆபத்து உண்டாகுமோன்ற ஒரு பயம், நம்மளுடைய ஜனங்களை நிர்மூலமாக்கி விடுவாங்களோன்ற ஒரு பயம் ஜனங்களுக்குள்ளே இருந்திருக்கும், மோசைக்குள்ளே இருந்திருக்கிறோம். இப்போ யார் வார்த்தை கொடுக்குறாரு? கர்த்தர் வார்த்தை கொடுக்குறாரு, வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. மோசே, நானே உன் கூட வருவேன்ப்பா, நானே உன் கூட வருவேன்ப்பா, நானே உனக்கு முன்பாக போவோம்ப்பா, நீ பயப்படாதே. அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் மோசைக்கு அப்போ தான் ஒரு இளைப்பாறுதல் கிடச்சிது. கானானுக்கு போய் சேரும்போது இருக்குதோ இல்லையோ இளைப்பாறுதல், ஆனால் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை கேட்ட உடனே அவருக்கு ஒரு சமாதானம் வந்தது. பாருங்கள், மன நிறைவு வந்தது, மன அமைதி வந்தது, ஒரு நிம்மதி வந்தது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு முன்பாக செல்வாரானால் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட எதிரிகள் வரட்டும், எப்படியாப்பட்ட ஆபத்துக்கள் வரட்டும், எப்படியாப்பட்ட மனிதர்கள் நிற்கட்டும், எப்படியாப்பட்ட ஆயுதங்கள் நமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டு இருக்கட்டும், அது ஒன்றையும் வாய்க்காவது போக பண்ணுவார். அது ஒன்றையும் கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணுவார். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, அன்றைக்கு மோசேக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மாத்திரம் இல்லை, இந்த கால வேளையில் இந்த புதிய நாள் என் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்கு தத்த வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், அமைதி தருவேன், நிம்மதி தருவேன், சமாதானத்தை தருவேன், ஓய்வை தருவேன். உனக்கு விரோதமாக எழும்புகிற நிர்மூலமாக்குகிற எல்லா வல்லமின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடும்போது நமக்கு ஒருவர் முன்பாக செல்லுகிறார், நமக்கு முன்பாக ஒருவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை, தேவ பிரசன்னமுள்ள ஒரு மனுஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா மோசே. தேவ பிரசன்னம் இருந்ததுனால மோசே தேவனோ பிரசன்னத்தை விரும்பினார், தேவனோடு இருந்தால் தேவ பிரசன்னத்தை உணர்ந்த மோசே, அப்பா இப்போது நாங்கள் கடந்து போகும்போது நீங்கள் கடந்து வாங்க, நீங்கள் கடந்து வாங்கப்பா, இந்த ஜனங்களை கொண்டு போகும்படி. இன்றைக்கி அநேக சூழ்நிலையில் அவர் நம் இருதயத்தை கவர்ந்து அவரிடம் முழுமையாக சரணடையும் போது, ஆண்டவரே நீங்கள் என் இருதயத்தை கவர்ந்த நீங்கள் எங்கள் இருதயத்தை கவர்ந்து கொள்ளுவர் ஆண்டவரே, முழுமையாக கத்தெடுத்தால் நம்ம சரணடையும் போது, முழுமையாக சரணம் அடையும் போது, அனுமதிக்கும் போது சரணடைய, ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே, மோசே போல் நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு எல்லாம், நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு எல்லாம், முழுமையாக ஒப்படைக்கும் போது, முழுமையாக தன்னையே கொடுக்கும்போது எப்போதும் போல் நம்ம வாழ்க்கை இருக்காதுங்க. நம்ம வாழ்க்கை ஒருபோதும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஆண்டவரே முழுமையாக அர்ப்பணிக்கிறவருடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை ஒருபோதும் ஒரே மாதிரி இருக்காது. நாம் கர்த்தரிடத்தில் எவ்வளவு அதிகமாய் அவரை நேசிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் மக்கள் அவரை நம்மில் காண்பார்கள். நம்ம எவ்வளோ அதிகமாக தேவனை நேசிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் மக்கள் நம்மில் உன்னதமான தேவனை காண்பார்கள். அன்பு தேவஜனமே, அப்படியாப்பட்ட விசேஷித்த ஒரு பர்சனா மோசே இருந்தாருங்க. அவர் தேவ பிரசன்னத்தில் இருந்த மோசே அவரை எல்லா ஜாதிகள் மத்தியில், ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய பிரசன்னம் அவரை வேறுபடுத்தி காட்டினது. அவருடைய பிரசன்னம் மற்றவர்களா, தேவனுடைய பிரசனம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானால் ஜாதிகள் மத்தியில், ஜனங்கள் மத்தியில் அவர்களை வேறுபடுத்தி காட்டும். அது மட்டும் இல்லை, தேவனுடைய பிரசன்னம் அநேகரை கத்தரண்டை கொண்டு வரும். தேவனுடைய பிரசன்னம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானால் கத்தரிடம் அநேகரை, மற்றவர்களை கத்தரிடம் அழைத்து செல்லும். மற்றவர்களை, நமக்குள்ளே தேவன பிரசன்னம் இருக்குமானால் அநேகரை மற்றவர்களை தேவனிடத்தில் அழைத்து செல்லுகிற பாத்திரமாக நம்ம இருப்போங்க. அன்பு தேவ ஜனமே, நமக்குள்ள தேவனுடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் மற்றவர்களை கத்தரிடத்தில் அழைத்து செல்லும். அது மட்டும் இல்லை, தெய்வ பிரசன்னம் நம்மள தேவ பிரசன்னம் நமக்குள் இருக்குமானால் திறக்காத கதவுகளை தேவன் திறப்பா. நமக்கென்று திறக்காத கதவுகளை தேவன் திறப்பார். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கும் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன், நிம்மதியை கொடுக்கிற தேவன், அமைதியை கொடுக்கிற தேவன். அவருடைய பிரசன்னத்தை தவிர இப்பூமியில் ஒன்று வேண்டாம் ஆண்டவரே, நீர் என்னோட கூட வரணும் ஆண்டவரே, நீர் என்னோட கூட வரணும். அதனால தான் சொன்னார் 15ஆம் வசனத்தில், அப்போது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது இதனால் அறியப்படும், நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா. இப்படி பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களை விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான்.
மோசே என்ன கேட்டாரோ கர்த்தர் செய்தார். 17ஆம் வசனம், அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். மோசே என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். 12ஆம் வசனத்தில் என்ன சொன்னாரோ அது தேவன் செய்தார். 12ஆம் வசனத்தில் மோசே என்ன சொல்லி ஜெபிச்சாரோ அதை கர்த்தர் செய்தார். அன்பு தேவஜனம், யார் அனுப்பேன்னு சொல்லலைங்களா ஆண்டவரே? 14ஆம் வசனத்தை சொல்கிறது, நானே உன்னோடு கூட வருவேன். கர்த்தர் சொன்னதை, மோசேக்கு கர்த்தர் சொன்னதை அதை செய்தார். மோசே தேவன் இடத்துல என்ன கேட்டாரோ மோசேக்கு தேவன் அதை செய்து கொடுத்தார், செய்தார். இன்றைக்கும் தேவனுடைய சமூகம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும். அன்பு தேவஜனமே, நீங்கள் எதிரிகளுடைய கிரியைகளை பார்த்து அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க பயந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் பயப்பட காரிகிற எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி தெய்வ சமூகத்தில் தெரியப்படுத்தி, ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட வந்தால் போதும்ப்பா, எனக்கு முன்பாக நீங்கள் போனால் போதும்ப்பா, நீர் என்னோட கூட வருவீர் என்றால் நான் கடந்து செல்வேன் ஆண்டவரே. கடக்க முடியாத பாதையில் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் நீர் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவர் என்பதை நாங்கள் நம்புகிறோன்னு சொல்லுங்கள். இன்றைக்கும் அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவது நிச்சயமே. கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக நன்றிகளை செலுத்துகிறேன்ப்பா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு, மோசையோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கடந்து சென்றவர் அப்பா. அவர்களுக்கு முன்பாக இருந்த எல்லா கோணலான வழிகளை சவையாக்குனவர் அப்பா. நிர்மூலமாக்க நினைக்கிற எல்லா ஆயுதங்களின் வல்லமைகளை முறித்து போட்டவர், எல்லா கரங்களின் வல்லமைகளை முறித்து போட்டவர் அப்பா. எகிப்தின் மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாவற்றையும் ஒன்றையும் வாய்க்காம போக செய்த கர்த்தருடைய சமூகம் என் ஜனங்களுக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கடந்து சென்று அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரே நீர் அவர்களுக்கு பெரிய இளைப்பாறுதலை கட்டளிட்டது போல இந்நாளையும் ஆண்டவரே இந்த புதிய நாளையும் புதிய கிருபையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே உங்கள் சமூகம் நீர் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்று எல்லா கோணலான வழிகளை கத்த சவையாக்குங்கப்பா. எல்லா வல்லமைகள் ஒன்று வாய்க்காத போவதாக செபிக்கிறோம்ப்பா. அப்பா அம்மை துதிக்கிற மன நிறைவை, மன அமைதியை, நிம்மதியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினீங்களப்பா. அப்படியா இந்த நாளில் நீர் கொடுத்து அவர்களை வழிநடத்துகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஏசு ராஜா ஆண்டவரே, மோசேக்கு நீ சொன்னபடி செய்வேன் என்று வாக்கு பண்ணினீங்களே, இந்த நாளிலும் அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு நீர் சொன்னபடி எங்களுக்கு செய்வீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அன்பு தேவஜனமே, மோசேக்கு சொன்னபடி தேவன் செய்தது போல இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி செய்வாராக. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you. Have a blessed day.